ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்களா? என்ன ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு ரொம்ப குழப்பமாக இருக்கா? ஆனாலும் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், பட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அட்ராக்டிவான அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த சூப்பரான ஸ்நாக் ரெசிபிக்கு இன்னும் நான் பேர் வைக்கலைங்க. ஸோ ஃபைனலாக என்ன பேருன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கப் மைதா மாவை பவுலில் போட்டுக்கோங்க. உங்ககிட்ட மைதா இல்லைன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கணும்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்த்துக்கலாம். ஓமம் இந்த மாதிரி கையில் கசக்கி சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். லைட்டாக அந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது மேல் மாவு, இதுக்கு பூரணமும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இது நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதா ரிஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட டால்டா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், பட் அது ஹெல்த்தியஸ்ட் ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம எண்ணெயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெய் இந்த மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் மாவு எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு நல்லா டைட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். எனக்கு இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட உள்ளங்கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு டைட்டாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு 1/2 மணி நேரம் போல் வச்சிடலாம். 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம். ஓகே. ஸோ நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இதுதான். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இட்லி பானையில் ஒரு 15 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதோட தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிழங்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வரும். உரித்து நம்ம மசிக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி தோலை சுத்தமாக பீல் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையும் உரித்து எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையுமே உரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா ஆறி இருக்கிறதுனால கைகளாலே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உருளைக்கிழங்குலேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. நான் சொல்லணும்னு தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக நான் அதோட பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். இப்போ இதில் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தனி மிளகாய் தூள், இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது கூடவே ஆம்ச்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன், இது கூடவே சாட் மசாலா 1/2 ஸ்பூன், இது கூடவே பிளாக் சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கஸ்தூரி மேத்தி நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து க்ரஷ் பண்ணி அதையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட நார்மல் உப்பு, லெமன் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளோட நார்மல் உப்பு அது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, இது எல்லாமே போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோன்றதுனால ஸ்வீட் அதிகமாக இருக்கும், அதனால் எனக்கு ஸ்வீட்டாக தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு, 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. எல்லாத்தையும் உருட்டி எனக்கு இப்போ நான் எடுத்திருக்க இந்த 2 கப் மாவுக்கு எனக்கு மொத்தமாக 5 உருண்டைகள் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. மாவு மூடி வச்சுக்கோங்க. ஒன்றா எடுத்து லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு போடக்கூடாது, லைட்டாக மட்டும் போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை ஓரம் வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மாவை கல் நல்லா சூடானதும் ஒரு 10 செகண்ட் இப்படி போட்டதும் இப்படி ஒரு திருப்பி டக்குன்னு திருப்பி போட்டுருணும். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் மட்டும் இந்த பக்கம் ஒரு தடவை, அந்த பக்கம் ஒரு தடவை 10 செகண்ட் போட்டு டக்குன்னு எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கோன் மடிக்கிறதுக்கு வாட்டமாக வரும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதே ஹெல்த்தியாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இப்போ அது மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒட்டுறதுக்காக நம்ம மைதா ஏற்கனவே டஸ்ட் பண்ண வச்சுருந்தோம்லே அதிலே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மேல் மாவு ரெடியாக இருக்குல்ல, இதை 2ஆக கட் பண்ணணும். உங்கள்கிட்ட கத்தி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி மடித்து பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக இந்த மாதிரி அழகாக கட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம்.
ஸோ அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருக்கணும், அதுவும் ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எடுத்து எப்படி கோன் பண்ணலான்றதை நம்ம செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்க மைதா மாவை ஒரு சைடு மட்டும், அதாவது அன்ஈவனாக இருக்கிற ரவுண்ட் ஷேப்பாக இருக்கிற சைடு வந்து நம்ம வந்து அதை தடவி இந்த மாதிரி கோன் ஷேப்பில் உருட்டி ஃபைனலாக அந்த கீழே பாருங்கள் அந்த மடிப்பு அந்த கேப்பில் வந்து வெளியில் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் மைதா மாவு அதுலேயும் தடவி நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. சீல் பண்ணிவிட்டு அங்கங்கே ஓப்பனிங் இருந்தால் அதையுமே இந்த மாதிரி கை வச்சு நல்லா சீல் பண்ணிவிடுங்க, நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டஃபிங் எடுத்து ஒரு சின்ன பாலாக உருட்டி அதுக்குள்ளே நம்ம வச்சிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது வெளியில் லீக் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ பார்க்க தான் போகிறீங்க பாருங்கள். ஸோ பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு இதை எடுத்து காட்டும்போது ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குது, ஓகே சூப்பராக இருக்கும் போல் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு டெம்ப்ட் வரும். ஸோ பசங்க சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறத விட ஃபஸ்ட்டு பார்வையில் அவங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கணும். ஸோ பார்த்ததும் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. இஃப் இன்கேஸ் ஏதாவது லீக்கேஜ் இருந்துச்சு, இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள் சீல் ஆகிருக்கு, பட் இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி தடவி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட கோன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் முழுசாக ரெடி ஆகலை, இதுக்கு மேலே ஐஸ்கிரீம் செட்டப் வைக்கணும் இல்லையா. ஸோ அது எப்படின்றத நான் லாஸ்ட்டாக காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஸ்டஃப் பண்ணி கோன் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ ஐஸ்கிரீம் செட்டப் பண்ணலாமா, மேலே கோனுக்கு ஒரு லேயர் கொடுக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா கடலை மாவு கூட காரத்தூளும் உப்பும் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும், ஓகேவா. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கோன் இருக்கு இல்லையா, இதை என்ன பண்ண போகிறோம், அப்படியே மேல் பக்கம் மட்டும் அப்படியே கவுத்து அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மேலே மட்டும் சூப்பராக உங்களுக்கு கோட்டிங் கிடச்சிரும். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும் ஃபஸ்ட்டு போடும்போது. ஸோ போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் துவைச்சி நம்ம போட்டுக்கலாம். ஸோ போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, ஏன்னா மேல் மாவு நல்லா வேகணும். அதனால் இப்போ பாருங்கள் எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இப்போ மேல் மாவு அந்த பஜ்ஜி மாவு தொட்டது நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சமோசாவை சாய்ச்சி விட்டுக்கலாம், அந்த கோனை வந்து சாய்ச்சி விட்டுக்கலாம். சாய்ச்சி விட்டுட்டு அப்படியே திருப்பி ஸ்லோ ஃப்ளேம்லேயே, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வேகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணும்போது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குன்னு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்கு என்னங்க பேர் வச்சிடலாம், நம்ம ஐஸ்கிரீம் கோன் சமோசான்னு வச்சிடலாமா இல்லை கோன் சமோசான்னு வச்சிடலாமா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்குல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நம்ம கட்டுக்கு நல்லது, நம்ம பிரெயினுக்கு நல்லது, ஐஸ்க்கு நல்லது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கேன்சர் வராமல் தடுக்குது, விட்டமின்ஸ் அவ்வளோ இருக்குது சக்கரவள்ளி கிழங்குல, விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. நீங்களும் வந்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.